ஹாய், இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி அரைக்கலாம். சிம்பிளாக இருக்கும். கொத்தமல்லி சட்னி சீக்கிரம் அரைச்சிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் இது. இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இது சிம்பிளாக தான் இருக்கும். இது உளுந்து, வரமிளகாய், புளி தான் அதுக்கு தேவையான பொருட்கள். கொத்தமல்லி, எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். வச்சுட்டேன். நான் தனியாக பவுலில் கொட்டிக்கிறேன். நான் உளுந்து வறுத்துட்டேன். இப்போ மிளகா போடுறேன். இது ஒருத்தவங்க தேங்காய் போடுவாங்க. நான் தேங்காய் போடலை. இந்த சட்னி 2 நாள் ஆனாலும் கெடாது. தேங்காய் போடாமல் அரைச்சா. தேங்காய் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அதோடு சேர்த்து கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். புளி போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் ஆறி விட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் சட்னி அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இது தோசை இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும். சட்னி அரைச்சிட்டேன். இந்த கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கெட்டியாக தான் கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்காது. நெய் ரோஸ் போட்டிருக்கேன் நான். சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சட்னி ஒன்று அரைக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் உளுந்து, கடலைப்பருப்பு எதுவுமே இல்லை. இதில் சும்மா வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி போட்டு, உளுந்து வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடலை. அது நான் மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரமாக வேணால் நிறைய மிளகா போட்டுக்கலாம். நான் மிளகாய் காரம் எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் போட்டிருக்கேன். நான் மிளகாய் போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இங்கே பெரிய வெங்காயம் இந்த மாதிரி இந்த வெங்காயம் தான் கிடைக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை போட்டிருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. தெரியும்ல, சட்னிக்கு எப்படி லைட்டாக தானே வதக்கணும், அது மாதிரி வதக்கலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏதாவது அவுட்டிங் போகணும் அப்படின்னா, இப்போ நான் புளி போட்டுக்கிறேன். புளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அவுட்டிங் ஏதாவது போகணுன்னா இந்த மாதிரி சட்னி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அரைச்சி நல்லா வதக்கிடலாம். நம்ம கடுகு இதெல்லாம் போட்டு இந்த சட்னி போட்டு நல்லா வதக்கிட்டு தொக்கு மாதிரி வச்சிட்டோன்னா ஒரு 3 days 4 daysக்கு சுத்தமாக கெட்டே போகாது. வெளில போகும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் சட்னி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ நான் புளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா இப்போ நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை ரொம்ப நிறையாவும் போட வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் கொஞ்சம் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் புதினா போட்டிருக்கேன். புதினா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போடலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இது வதக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். நம்ம இப்போ நான் அரைச்சிட்டேன். நீங்கள் வேணால் தாளிப்பு வேணால் கொடுத்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நான் தாளிக்கலை, இப்படியே நான் விட்டுட்டேன்.
சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஆப்பம் அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம புளி சட்னி அரைக்கலாம். அதுக்கு வந்து நான் மிளகாய் எடுத்திருக்கேன், வரமிளகா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய காரம் வேணா இன்னும் 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன். புளி தான் இதுக்கு நிறைய வேணும். புளி சட்னினால புளி நிறைய போடணும். நம்ம இதில் வேணால் நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால நான் போடலை. எனக்கு கருவேப்பிலை போட்டால் கலர் மாதிரி. நம்ம அரைச்சாச்சு. இப்போ அரைச்சிப்போ நம்ம தாளிச்சிடலாம். நம்ம இது வந்து உடம்பு சரியில்லாதப்போ நம்மளுக்கு எதுவுமே சாப்பிட தோணாத வேணாம், நம்மளுக்கு எதுவுமே சாப்பிட தோணலைன்னா இந்த சட்னி வச்சு இட்லி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு அந்த வாய்க்கு நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அதில் அதை கொட்டி நல்லா வதக்கிடலாம். நம்ம சூப்பராக இருந்துச்சு. சட்னி நல்லா இருந்துச்சு. நல்லா புளிப்பாக இருக்கும். நம்ம புளிப்பு காரம் சேர்த்துருக்கனால நல்லா புளிப்பாக இருந்துச்சு. அந்த புளி நிறைய போட்டதுனால சூப்பராக இருந்துச்சு. இந்த சட்னி வதக்கணும். நம்மளுக்கு வதக்குனா தான் அந்த தொக்கு மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது வதக்காமல் வெறுதாக பச்சோன்னா அந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வதக்கி சாப்பிட்டோன்னா. நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன் நான். நல்லா ரொம்ப வதக்கணும் இல்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் நல்லா வதங்கணும். நம்மளுக்கு பாருங்கள், இந்த மாதிரி வரணும் நம்மளுக்கு. இப்போ தான் இட்லியோட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சட்னி நல்லா புளிப்பாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி புளி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சுருப்பீங்களா என்னன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு புளி சட்னி நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு தெரில. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். ஹாய், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம இஞ்சி சட்னி அரைக்கலாம். அதுக்கு வந்து 4 வரமிளகா போடலாம். உங்களுக்கு காரக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது இஞ்சி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது இஞ்சி சட்னி அரைக்கலாம். நம்ம இஞ்சி ஜூஸாகவும் குடிக்கலாம். ஜூஸில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி சாறு எடுத்து ஹனி போட்டு குடிக்கலாம். இது பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது இஞ்சி. இது நோய் எதிர்ப்பு சக்தி அது ஜாஸ்தியாகுது. ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும். இது வந்து தேங்காய் போடணும்னாலும் போட்டுக்கலாம். அவங்க இஷ்டம் தான் தேங்காய் போடுறதுலாம். இது வந்து என்ன தேங்காய் போட்டோன்னா சீக்கிரம் கெட்டு போயிடணும் உங்களுக்கு. இது வந்து நம்ம இஞ்சி சோறு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம உளுந்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுறேன். அதோடு சேர்த்து அதை வதங்கட்டும். இது தனித்தனியாக வறுத்துக்க முடியாது. வதங்கிட்டுக்கவே கொஞ்சம் கரு போட்டுடலாம். புளி சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஏன்னா நம்ம லைட்டாக வதக்கினப்ப நம்ம இஞ்சி போட்டுடலாம். ஏன்னா இஞ்சி சுத்தம் அதோட நல்லா வதங்கிடும்.
சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நீங்கள் வேணால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை வதங்கட்டும் நல்லா. இப்போ நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. இஞ்சியெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கடாய் சூடாக இருக்கும் போதே நம்ம அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா அது சூடாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் தாளிப்பு அப்படியே ரெடி பண்ணிடலாம். அதுக்குன்னு திரும்ப நம்ம வந்து அடுப்பை வைக்கணும். சூடாக இருக்கும் போது தாளிப்பு யூஸ் பண்ணால் அரைச்சோடனே அப்படியே நம்ம கொட்டிடலாம். அதை தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சிடலாக்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். உங்கள் சால்ட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து வெல்லம் போடணும். இவங்க வெல்லம் வந்து போடுறப்ப இப்போ நான் கொஞ்சம் வெல்லம் போடுறேன். இதை வந்து நான் 4 மிளகாய் போட்டுருக்கேன். நல்லா காரமாக இருக்குது போதும் சட்னி. காரமாக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கனால புளியும் போட்டிருக்கோம். நல்லா காரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இதை நான் அரைச்சிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றினா தான் நல்லா அரைக்கும். உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இதை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டேன். இது வதக்குறதுனா வதக்கிக்கலாம். கடாயில் போட்டு தாளிக்கிற போதே இது பண்ணிக்கலாம். அது என்னென்னா துவையல் மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். கெட்டியாயிடும். நான் வந்து சட்னி மாதிரி தான் சாப்பிடுவேன். இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இப்படி வதக்கலை அப்படின்னு போடுறேன். இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வதக்கிறனால இஷ்டம், உங்கள் இஷ்டம். வதக்கிறனால வதக்கலாம். நம்ம இதுனா கொஞ்சம் அது வந்து ரொம்ப கெட்டியாகிடும் உங்களுக்கு வதக்கணும். இதுனா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அப்படியே இட்லி வச்சுங்க பாருங்கள். இதில் இட்லி தோசை நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். கோதுமை தோசை இதெல்லாம் சூப்பராக இருக்கும்.